வணக்கம் ஆபிரகாம். காவல் ஆணையரகம், அதாவது ஆவடி காவல் ஆணையரகம் பட்டாபுரம் பகுதியில் வந்து ஆயிரச்சேரி பகுதியில் நேற்று இரவு வந்து 2 ரவுடிகள், அதாவது சகோதரர்கள் 2 பேர் வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தற்போது காவடி அந்த ஆணையர் வந்து காவல் ஆய்வாளர் மீது வந்து நடவடிக்கை எடுத்துள்ளார். குறிப்பாக பட்டாபுரம் காவல் நிலைய சட்ட ஒழுங்கு ஆய்வாளர் ஜெகன் வந்து தற்போது காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். குறிப்பாக பார்த்தோம்னா கடந்த 16ஆம் தேதி பல்வேறு குற்ற பின்னணியில் உள்ள தலைமறைவாக உள்ள குற்றவாளிகளை கைது செய்து நடவடிக்கை எடுக்குமாறு காவல் ஆணையர் சங்கர் அவர்கள் வந்து உத்தரவிட்டிருந்த நிலையில் கொலை வழக்கில், அதாவது சரித்திர பதிவேடு குற்றவாளியாக உள்ள இரட்டைமலை சீனிவாசன் மற்றும் அவரது தம்பி ஸ்டாலின் இருவரையும் பிடிக்கவில்லை என்று குற்றச்சாட்டானது எழுந்துள்ளது. மேலும் கொலை செய்யப்பட்ட 2 குற்றவாளிகளும் தலைமறைவாக இருந்ததாகவும், பொங்கல் கொண்டாடுவதற்காக நேற்று முன்தினம் வீட்டுக்கு வந்தபோது நேற்று இந்த சம்பவம் வந்து நடைபெற்றுள்ளதாக காவல்துறையினரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனிடையே வந்து காவல் ஆணையர் அவர்கள் தெரிவித்தும் குற்ற பின்னணியில் உள்ள இருவரை ஏன் முன்கூட்டியே கைது செய்யவில்லை என்ற ஒரு நடவடிக்கையில் தற்போது இந்த காவல் ஆய்வாளர் வந்து காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். குறிப்பாக கொலை சம்பவம் நடைபெற்று 18 மணி நேரம் ஆகியும் குற்றவாளிகளை இதுவரை வந்து கைது செய்யப்படவில்லை என்பது ஒரு குற்றச்சாட்டாக இருந்த நிலையில் காவல் ஆணையாளர் சங்கர் அவர்கள் வந்து தற்போது இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளார். அபிரகாம்.